இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு சூப்பரான பன் பரோட்டா. அந்த பன் பரோட்டாக்கு காம்பினேஷனா நம்ம வந்து ஒரு பன்னீர் கிரேவி பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா, ஈஸியா பண்ணிடலாம். आजी गोटे पन परोटा से संगे मिसिकी खाइबा बढ़िया गोटे पनीर ग्रेवी सिंपल ग्रेवी बेसी टाइम लगी बनाई संग संग आम रेडी करि परिबा बढ़िया टेस्ट भी रहबो मटर पनीर करबा पई जाउची केमिति करूची मोर स्टाइल रा अपना मन भी ट्राई करिकि देखंतु बढ़िया रहबो பன்னீர் வந்து நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஹைதராபாத்ல நல்ல ஃப்ரெஷ் பன்னீர் தான் கிடைக்குது. பாக்கெட்ல இருக்கிற பன்னீரை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ் பன்னீர் வாங்கணும்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாக்கெட்ல வந்து பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு டேட்டும் இருக்கும். இது ஃப்ரெஷ் பன்னீர்னா காலையில அப்பவே நம்மளுக்கு கிடைக்கும். பண்ணிட்டு அப்பவே செஞ்சுட்டோம்னாவே ரொம்ப நல்லா இருக்கும். आमा ओडिशार मिलीबना सेमिति फ्रेश पनीर भी हैदराबाद रे भी मिलुची मत पाकेट पनीर ये फ्रेश पनीर खाइला स्टार्ट करला पर ये पाकेट पनीर मत बोलो नहीं से स्मेल भी टिके बोलो नहीं पनीर केमिति शेप रे दरकार हम से शेप रे कट करिकी से संगे टिके मसाला मिक्स करके फ्राई करबा पई जाउची लूनो जिंजर गार्लिक पेस्ट आ मिर्ची पाउडर टिके कस्तूरी मेथी ये तीटा मिक्स करके लाइट शालो फ्राई करके रखी बट ग्रेवी बढ़िया रोइबा கொஞ்சமா பன்னீர் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக உப்பு, மஞ்சத்தூள் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நம்ம பன்னீர் கட் பண்ணிக்கலாம். இது வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமா வெறும் மிளகாத்தூள் போட்டிங்கனாவே ரொம்ப நல்லா இருக்கும். லைட்டா வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம், ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாவே லைட்டா எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இது ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணோம்னா உடஞ்சிரும். பன்னீரை ஆல்ரெடி நான் கொஞ்சம் கனகனமாக தான் கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப மெலிசெல்லாம் இல்லை. இப்போ நம்ம எண்ணெயில் நார்மல் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது அப்படியே கூட சாப்பிடலாம், ஃப்ரை பண்ணிட்டு கூட ଗ୍ରେଭି பண்ண வேணாம். ସବୁ ମିକ୍ସ କରିକି ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଯାଉଛି ମୁଁ, ଡିପ୍ ଫ୍ରାଏ କରିନାହାନ୍ତି। ଯୋଉ ବି ତେଲ ଆମକୁ ଭଲ ଲାଗିଛି ସେ ତେଲ ୟୁଜ କରିବ। ମୁଁ ଆଜି ରିଫାଇଣ୍ଡ ଅଏଲ யூஸ் କରିଛି। ଟିକେ ତେଲରେ எல்லா பன்னீருமே வந்து லைட்டா 2 பக்கமும் லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் ஊத்திட்டு டீப் ஃப்ரை பண்ண வேணாம்। ବେଶୀ ତେଲ ପକେଇକି ଡିପ୍ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଟିକେ shallow ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମରେ ବି ଠିକ ରହିବ। ମସଲା ଫୁଲ କୋଟିଂ କରିବା ପାଇଁ ବି ଦରକାର ନାହିଁ। ଲାଇଟ ଟିକେ ଟିକେ ରହିବା ଟାଇମରେ ବି ଫ୍ରାଏ କରିକି ଏମିତି ବି ଆମେ ଖାଇପାରିବ। ଆଉ ରୋଲ କରିବା ଟାଇମରେ ଏମିତି ଫ୍ରାଏ କରିକି ବି ଆମେ ରୋଲ କରିବ। ரொம்ப எண்ணெயில போட்டு ஃபுல்லா பொரிச்சு எடுக்க வேணாம். நார்மலாவே 2 பக்கமும் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டாவே போதும். இத அப்படியே கூட பசங்களுக்கு சாப்பிட குடுக்கலாம். ரோல் பண்ணும்போது இத வச்சுட்டு கூட நம்ம வெங்காயம், டொமேட்டோ சாஸ், தக்காளி மத்த வெஜிடபிள் வச்சு ரோல் பண்ணிட்டு கூட இந்த பன்னீரை வச்சுட்டு ரொட்டி கூட ரோல் பண்ணி கொடுத்தா கூட பசங்க ரொம்ப சூப்பரா சாப்பிடுவாங்க. பன்னீர் வந்து ஆல்ரெடி பால் குடிக்காத பசங்களுக்கு வந்து பன்னீர் வந்து சாப்பிட கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது, கால்சியம் இருக்கு. என் பையன் வந்து குடிப்பான், ஆனா பொண்ணு வந்து பால் குடிக்க மாட்டாவா. அவளுக்கு இந்த பன்னீரும் பிடிக்காது. ஆனா நான் கிரேவி பண்ணிட்டு அது கூட ரொட்டி கொடுக்கறதுக்காக அவளுக்காகவே கிரேவி பண்ணிடுவேன்। जीओ ना मैक्सिमम कीरा भी पीबो नहीं ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ପନିର ଗ୍ରେଭି କରିକି ସେ ସାଙ୍ଗେ ରୋଟି ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିକି ଦେବା ପାଇଁ କରୁଛି। ବଢିଆ ରହିବ ଟେଷ୍ଟ ବି, ଆଉ ସିମ୍ପଲ ବି ଏଇଟା, ବେଶୀ ନାହିଁ। ମଟର ଅଛି ତ ମଟର ପକେଇକି ଟିକେ ଏ ବନ ପରୋଟା ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ କରିବ। ଅଲରେଡି ବନ ପରୋଟା କେମିତି କରୁଛି ମୁଁ ମୋର ୟୁଟ୍ୟୁବରେ ଅଲରେଡି ଅପଡେଟ କରିକି ରଖୁଛି, ଆପଣମାନେ ସେଇଟା ଫଲୋ କରିକି ବି କରିପାରିବ। ମୁଁ ସେଇଟା ପାଇଁ ବନ ପରୋଟାର ஃபுல் டீடைல்ஸ் போக்கினாண்டி ଖାଲି ତରକାରୀରେ டீடைல்ஸ் ମୁଁ போக்கி ଦେଇଛି। மொத்தமா போட்டுட்டு ஒரே டைம் ஃப்ரை பண்ணும்போது உடஞ்சிடும், அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு ஃப்ரை பண்ணிட்டோம்னா கரெக்டா இருக்கும்। நான் அதே மாதிரி ஃப்ரை பண்ணிட்டேன்। எடுத்துட்டு இதுலயே மசாலா பண்றதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பேர் சாப்பிட்ற கிரேவிக்காக தான் ஒரு பெரிய வெங்காயம், அது கூட தக்காளி வந்து நம்ம தனியா பேஸ்ட் பண்ணி போடலாம்। பட்டை, லவங்கம் கொஞ்சம், அந்த கல்பாசின்னு சொல்லுவாங்களா அதை போட்டுக்கிறது நல்லது। இது கூடவே வந்துட்டு சோம்பு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், கஸ்கஸ் கொஞ்சம் போட்டுட்டு எண்ணெயில நல்லா வதக்கிடலாம்। வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதை பேஸ்ட் பண்ணிட்டோம்னாவே கரெக்டா இருக்கும்। முந்திரி பருப்பு வந்து நான் பவுடர் மாதிரி இருக்கிற முந்திரி பருப்பு தான் யூஸ் பண்றேன் இந்த கிரேவில போடுறதுக்காக। எல்லாமே கொஞ்சமா தண்ணி போட்டுட்டு நல்லா மொழமொழன்னு அரைச்சிடணும்। கொஞ்சம் திப்பி மாதிரி இருந்தா நல்லா இருக்காது। ଗୋଟେ ବଡ ପିଆଜ, କାଜୁ ପେଷ୍ଟ ଟିକେ, କାଜୁ ପାଉଡର ଟାଇପର ଅଛି ନା ସେ କାଜୁ ୟୁଜ କରୁଛି ମୁଁ ତରକାରୀ ପାଇଁ। ଆଉ ଟିକେ ପାନମୁରି ଟିକେ, ଖସଖସ ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଗୋଟେ ଡାଲଚିନି, ଗୋଟେ ତେଜପତ୍ତା,
ଏତିକି ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଲାଇଟ୍ ଫ୍ରାଏ କରିକି ସେଇଟା ବଢିଆ ଫାଇନ୍ ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତା ଟମାଟର ନା ଆଲଗାଟା ଟମାଟର ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଧନିଆ ପତ୍ର ଟିକେ ତେଲରେ ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମରେ ବଢିଆ ରହିବ। ସେଇଟା ବି ମିଶିକି ଗ୍ரைண்ட் କରିବା ପାଇଁ ଦରକାର. கொஞ்சமா கொத்தமல்லி இருக்குல்ல அதோட போட்டுட்டு அதுவும் நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணா ரொம்ப நல்லது. அது உள்ள தாளிக்கிறதுக்கு வந்து நிறைய எதுவுமே போட வேணாம். எண்ணெய் ஊத்திட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை அப்படியே மிக்ஸ் பண்ணாவே போதும். வேற எதுவும் பட்டை லவங்கம் எல்லாம் மறுபடியும் போட்டுன்னு இருக்க வேணாம். ତେଲ ପକେଇକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ବଟର ଟିକେ ପକେଇକି ଆମେ ପେଷ୍ଟ କରିକି ରଖୁଛେ ନା ପିଆଜ କାଜୁ ସବୁ ସେଇଟା ପକେଇକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଫ୍ରାଏ କରିବା ତ ବଢିଆ ରହିବ। ହଳଦୀ ଟିକେ ଟିକେ ମିର୍ଚି ପାଉଡର ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଧନିଆ ପାଉଡର ଟିକେ ଗରମ ମସଲା ଟିକେ ଭଲ ସିଝିବା ପାଇଁ ମସଲା ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ଏବେ ପକେଇ ଦେଉଛି ମୁଁ। ଗୋଟେ ଟମାଟର ପେଷ୍ଟ କରିକି ରଖୁଛି ସେଇଟା ବି ପକେଇକି ସବୁ ଭଲ କଞ୍ଚା ସ୍ମେଲ ଛାଡ଼ିବା டைம் தக் ଭଲ ஃப்ரை କରିବା ପାଇଁ ଦରକାର। இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் இப்போ நான் போட்டிருக்கேன்। அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமா வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டா போதும்। ஆல்ரெடி ஜீரகம் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் பட்டை லவங்கெல்லாம், அதனால மறுபடியும் எக்ஸ்ட்ரா போட வேணாம்। சோம்பு போட்டு அரைச்சிருக்கிறதால இந்த கிரேவி அப்படியே இருக்கும்। தக்காளி ஒரு தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் தக்காளியும் நல்லா வேகிற அளவுக்கு சிம்ல வச்சுட்டு வேக வச்சோம்னாவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இருக்கும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் போட்டுடலாம்। கிரேவி சீக்கிரமாவே ரெடி ஆயிடும்। பன்னீர் கிரேவி பண்றது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறவங்களுக்கு இது சிம்பிளாவே பண்ணிடலாம் நம்ம। இது வெறும் மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்றேன்। ଆଉ କାଶ୍ମୀରୀ ଚିଲି ପାଉଡର ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। କଣ ପାଇଁ ନା ମୁଁ କଞ୍ଚା ଲଙ୍କା ବି ୟୁଜ କରୁନାହାନ୍ତି, ଶୁଖିଲା ଲଙ୍କା ବି ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ୟୁଜ କରୁନାହାନ୍ତି। ସେଇଟା ପାଇଁ ଆମକୁ କେତେ ରାଗ ଦରକାର ଏବେ ମିକ୍ସ କରିବା ତ ଠିକ ରହିବ। ଆଉ କାଶ୍ମୀରୀ ଚିଲି ପାଉଡର ପକେଇବା ଟାଇମରେ କଲର ବି ବଢିଆ ଚେଞ୍ଜ ଆସିଗଲା, ତେଲ ବି ବଢିଆ ବାହାରିକି ଆସିବ। ଗୋଟେ ଟମାଟର ପେଷ୍ଟ କରିକି ରଖୁଛି ନା ସେଇଟା ଏସ୍ டைம்ல மிக்ஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର। தக்காளி ஒன்று பேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல அது இந்த டைம்ல போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சிடலாம்। பச்சை பட்டாணி வந்து நான் ஆல்ரெடி பாக்கெட்ல கிடைக்கும்ல அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன்। நம்ம பெரிய பாக்கெட்ல வரைக்கும் வாங்கும் போது அது வந்து தண்ணியில அலசும் போது பாத்தீங்கன்னா பச்சை கலர் வரும் நார்மலா। அந்த சின்ன பச்சை பட்டாணி வாங்காதீங்க, பெருசின் வந்து பெருசா இருக்கும்। இல்லைன்னா நார்மல் பச்சை பட்டாணி ஊற வச்சுட்டு போட்டோம்னாவும் நல்லது। அதை போட்டு பன்னீர் பண்ணோம்னா கிரேவி கொஞ்சம் ரொம்ப சூப்பரா இருக்கும்। पनीर संगरा मटर पकेଇବା ପାଇଁ ଯାଉଛି। मटर ना बेसी आइस रे रखिକି ରହିବ ନା ସେ मटर यूज କରୁଛି, फ्रेश मटर यूज करनो मिलुनी ଏବେ। அந்த பட்டாணி போட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவானா, கொஞ்ச நேரத்துக்குள்ளவே வெந்துரும்। சீக்கிரமாவே பட்டாணி வந்துட்டு நிறைய போடாம நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், ஏன்னா இது நைட்டுக்கு மட்டும் தான் நான் பரோட்டா கூட சாப்பிட்றதுக்காக நிறைய பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு। मटर ना टिके पकेଇବା ପାଇଁ ଦରକାର, ଖାଲି ଗୋଟେ ଟାଇମ ପାଇଁ ନାଇଟ୍ ପାଇଁ ଆଉ ପରାଠା ସାଙ୍ଗରେ ଆମେ ଖାଇବା ପାଇଁ। ଅଲରେଡି ପରାଠା ସବୁ ମିକ୍ସ କରିକି ରଖୁଛନ୍ତି, ସେ ଟିକେ ଟିକେ କରି ସମସ୍ତଙ୍କୁ କେତେ କେତେ ଦରକାର ସେଇଟା ଅନୁସାର କରେକ୍ଟ ଖ୍ୟାଲ କରିକି ଛୋଟ ଛୋଟ ସାଇଜ ରେ ସେ କାଇନ୍ ପରଟା ଟାଇପ ର କରିବା ପାଇଁ। ମଇଦାର ଅଣ୍ଡା ମିକ୍ସ କରୁନାହାନ୍ତି ସେମିତି କରିବା ପାଇଁ। ଏବେ 10 days ନନଭେଜ ଖାଇବ ନାହିଁ ନା ସେଇଟା ପାଇଁ। ଆଉ ଘରେ କରିବ பரோட்டா டீக் ரூபா கோய்க்கு நம்ம கரை குறிப்பா ரெடி கொடுத்துலிமோ। இந்த 10 நாள் வந்து நவராத்திரிக்காக நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம்। சரி பரோட்டா வாங்கினோம்னா கடையில் கண்டிப்பாக அதில் முட்டை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காயின் பரோட்டா பண்ணேன்। கரெக்டாக சூப்பராகவே வந்தது। பன்னீர் வந்து ஆல்ரெடி பாதி வெந்துட்டுருக்கோம், கிரேவி ஃபுல்லாக நல்லா வெந்துட்டோன்னே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டுடலாம்। போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம், ஆல்ரெடி பன்னீர் நல்லா வெந்துட்டே இருந்தது। ଆଉ ପନିର ନା ଗ୍ରେଭି ଫୁଲ ଭଲ ସିଝିଗଲା ଟାଇମରେ ମଟର ବି ସିଝିଗଲା ଟାଇମରେ ପନିର ମିକ୍ସ କରିଦେବ। ଆଉ ବେଶୀ ଟାଇମ ସିଝିବା ପାଇଁ ଛାଡ଼ିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଅଲରେଡି ପିଆଜ ସବୁ ଆମେ ଫ୍ରାଏ କରିକି ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ପକେଇ ଦେଇଛି। ମଟର ବି ଟିକେ ଟାଇମ, ପନିର ବି ଫ୍ରାଏ କରିକି ରଖୁଛି, ସେଇଟା ପାଇଁ ବଢିଆ ରାଗ ସବୁ ଠିକ ରହିବ। ଗୋଟେ ପିଞ୍ଚ ଅଫ୍ ସୁଗର ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ஒரு பிஞ்சு சுகர் போட்டிங்களன்னா பன்னீர்ல எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும்। நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கிரேவி எல்லாம் செம சூப்பரா। அது கூடவே கொஞ்சமா இப்ப கிரேவில வந்து கஸ்தூரி மேத்தியும் ஃப்ரெஷ் கிரீம் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்।
நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணும்போது மசாலாலாம் இருந்ததால அதை கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி வார்ம் வாட்டர் போட்டு கிரேவியை மிக்ஸ் பண்ணிடலாம். பன்னீர் கிரேவி நல்லா வெந்துச்சு, எண்ணெய் ஃபுல்லாக மேலே வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்துட்டு இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் ஃப்ரெஷ் க்ரீமும் போடலாம். நான் ஸ்ப்ரிங் ஆனியனும் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால கிரேவி வந்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சுனாவே நல்லாயிருக்கும் சாப்பிட டேஸ்ட் பண்ணும்போது. ரொம்ப காரமும் இல்லாமல் ரொம்ப புளிப்பும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தால் தான் பன்னீர் கிரேவி எப்போவுமே நல்லாயிருக்கும். ବେଶୀ ରାଗ ରହିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ବେଶୀ ଖଟା ବି ରହିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ଟିକେ ମିଠା ମିକ୍ସ କରିକି ବଢ଼ିଆ ରହିବ ପନିର ଗ୍ରେଭି ସବୁବେଳେ। ସେଇଥିପାଇଁ ଆମ ହୋଟେଲରେ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ପନିର ଗ୍ରେଭି ନା ଆମକୁ ଗୋଟେ ଖଟା ମିଠା ଆଉ ସ୍ୱିଟନେସ୍ ମିଶିକି ରହିବା ଟାଇମ୍ରେ ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ରହିବ। ଆଉ ଭଲ ଗ୍ରେଭି ଥିକ୍ ଅଛି, କରେକ୍ଟ ଅଛି। ଏ ଟାଇମ୍ରେ ଆମେ ଟିକେ କସ୍ତୁରୀ ମେଥି ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏ ସାଙ୍ଗରେ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିଅନ୍ ବି ଆଉ ଟିକେ ஃப்ரெஷ் க்ரீம் ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। बढ़िया रोइबो। கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி போட்டுடலாம். நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் போட்டுட்டு நான் வெங்காயத்தாள் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் கொஞ்சமா, அதுவும் மிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக சுட சுட பரோட்டா பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்லேயே பரோட்டாவையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன சைஸ் ஸ்மால் சைஸ் பரோட்டா பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க। और स्टार्टिंग वीडियो रे आपने देखिदेला होगा से काइन साइज परोटा बढ़िया टेस्ट आसीबो। ଆଉ ଛୋଟ ଛୋଟ ଗାର କରିବା ପାଇଁ ବେଶୀ ଫ୍ରେଶ୍ ବି ରହିବ, ବେଶୀ ଟାଇମ୍ ଲାଗିବନି, ଟିକେ ସମୟ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ ଲାଗିବ ଏତିକି। ଆପଣମାନଙ୍କୁ ବି ଭଲ ଲାଗିବ ତ ଏ ଭିଡ଼ିଓ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ஷேர் କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ୍ କରନ୍ତୁ। ஹோட்டலில் சாப்பிட்றது தான் ரொம்ப சூப்பர்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்லேயே அந்த ஹோட்டலோட டேஸ்ட் பண்ணலாம்। அதுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன பொருளெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா வீட்லேயும் அந்த டேஸ்ட் வந்து நம்ம கொண்டு வரலாம்। அங்கே யூஸ் பண்ணுற ஃப்ரெஷ் க்ரீமு அதெல்லாம் நம்ம வீட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணோம்னா டேட் பார்த்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள்। அது ரொம்ப எக்ஸ்பைரி டேட் வந்து சீக்கிரமாக இருக்கும்। இன்கேஸ் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் கிடைக்கல ஊரில், இல்லை வாங்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா பாலாடை இருந்ததுன்னா அது நல்லா ஒரு ஸ்பூனில் பீட் பண்ணிட்டு போட்டிங்கன்னாவே சேம் ஃப்ரெஷ் க்ரீமோட டேஸ்ட் வந்து வந்துடும்। வெங்காயத்தாள் மேலே போட்டுடலாம், கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டோம்னாவே சூப்பரான மலாய் டைப்பில் பன்னீர் ரெடி। லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் பட்டர் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்। இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। தேங்க்யூ ஸோ மச்।